எல்லாரும் ஒன்னா போறீங்களே, எந்த சாமி கும்பிடுக்கு போறவங்க? சாமி கும்பிடலையா, உசுரம்பேட்டில எங்க மாமன் பெருமாண்டி வீட்டு விசேஷத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். மனுஷங்க மூச்சு விட கூட நம்ம தவிச்சு கிடைக்கும். நீ நிறுத்தாம போப்பா. என் மாம விரும்பாண்டி விட்டு விசேஷத்துக்கு போய்கிட்டு நிறுத்தப்பா நிறுத்தப்பா நிறுத்தப்பா. எதுக்கே நிறுத்த சொல்ற? என் வங்காளி வேற சொல்லிருக்கான். வண்டியை நிறுத்தாம என்ன வண்டியை பிள்ளைங்க இருக்கலாம். அடியே, ஒரு நாளைக்கு பஸ் ஒரு சைடுல கவுத்துக்கிறீங்க. மாப்பிள அவங்க என்ன பேசிட்டு இருக்க? மேல வாயா. அப்படி போட ஆயிட்டான். ஏறு ஏறு ஏறு. எவ்வளோ மாப்பிள உன்னை இறங்கிட்டு வச்சுக்கண்டா. எவ்வளோ வண்டி எவ்வளோ? என்னண்ணே அது? இது வேகத்தை காட்டுற முழுனே. யோ, நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரே இடத்துல நின்னுக்கு இருக்கு. என்ன வேகத்துல போற நீ? கட்ட வண்டியா ஓட்டுற? வரசா போற ஆளாட்டி ஒரே குத்தா குத்தி போடுவேன். மாப்பிள நீ என்ன ஏறப்பட என்ன ஓட்டுற? மேல இருக்கிற மனுஷனா தெரியல. எதுவா போனா ஒரே குத்தா கொத்தி போடுவேன். எதுவா போடா? சரிண்ணே. புள்ள விட்டு உட்கார தவிச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி உட்காரான். என்னடா முறைக்கிற பண்ண கொண்டே வருவேன். காட்டுறாசா உட்காருப்பா. தள்ளி உட்காரான். ஒட்டத்தை பிடிச்சுக்க. அப்பா ராக்கம்மா கிட்ட வாடா. உழைச்சு உழைச்சு ஓடா போனவன் நின்றுகிட்டு வர்றான். உனக்கு மட்டும் இந்த மொக்கிச்சுட்டா. எந்திரா எந்திரிச்சு ஓட்டாண்டா. எந்திரிச்சா ஓட்ட முடியாதுண்ணே. பாருப்பா, 6 வீட்டுக்கு சத்து போயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு இருக்க. கிறுக்கு போல பச்சை கறி வயத்தோலிக்க போகுது. போப்பா உள்ள போனா அது பாட்டு வந்துடும். போய் குடு மாப்பிள. இவன் நிமிஷம் தாங்க முடியா. செல்லவாரி போட தரிச்சு முடிச்சப்பட குழம்பு வேட்டும்டா. அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்ப திங்கண்டா பிறகு நெல்லு கஞ்சிய கண்ணிலே காட்ட மாட்டாங்க. போய் அக்கா மகளே, மதுரை எப்ப வந்தீங்க? மருமை என்னமோ சொல்றாரா, பேசாம இருங்கடா. என்னன்னு கேப்ப. பவுனு, உங்க அண்ணன் சாப்பிட்டானா? அண்ணன் ஐயம்பட்டிக்கு போனது இன்னும் வரலாதா? இந்த கூட்டத்துல விரும்பாண்டிவர் யாருன்னு? அத பேப்பையில எங்க மாமன் வந்தா அப்படியே துள்ள தெரியவாரா. பாக்கமா குடல் நிறைய சூடா சாராயம் கொண்டு வந்திருக்கா. ஆரம்பிக்கலாமா? தலைவாரி விடுறது, பூ வச்சு விடுறது, பொட்டு வச்சு விடுறது எல்லாத்தையும் நீயே பண்ணிக்கிட்டு நாளைக்கு வாக்கப்பட்டு போற இடத்துல ஓம் போறனையவே பேசி அவளுக்கு புருஷனையே போலம்ப வைக்க போறாங்க பாரு. நீ சும்மா அப்பதா. என் தங்கச்சி மார்களுக்கு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கும் நல்லா தெரியும். அம்மா மைய கொடுங்க. என் தங்கச்சிக்கு திருஷ்டி போட்டு வைக்க போறேன். வாதாய் அண்ணே, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. வெள்ளனாவே வரணும்னு தான் நினைச்சோம். பஸ் வரது கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. இங்க முன்ன பின்ன ஆகி போச்சு. இல்லாட்டி அப்பா அதே வந்திருப்பான். வாங்கம்மா உட்காருங்க. அத்தா தங்கச்சியை பழம் சொல்லுங்க. வா.
அத்தா, ஐயோ, என் பேரன் பேத்திகளை கொல்லாம விட மாட்டான் போல இருக்கு. அத்தா, வெக்காளியம்மா. மாணிக்கம், உங்க அப்பனை பத்தி தெரிஞ்சிருந்தோம் ஏன் வந்தோம்னா உன் முகத்துக்காகத்தேன். இந்த கூத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் பொண்ணு எடுத்தா என் பொண்ணுங்களை கட்டின என் மருமைங்க என் வீட்டுக்கு வரமாட்டாங்கப்பா. தப்பா நினைச்சுக்காத, மன்னிச்சுக்க. என்ன அது தட்டோட வந்துட்டு போறாங்க? உங்க சிந்தா என் கழுத உன் தங்கச்சி, சின்ன தங்கச்சி. அம்மம்மா பெரிய காலுக கள்ளி, சின்ன காலுக பூர்ச்சி போய் நிக்கிறாளுங்க. அதம்மா, எங்களுக்கு கல்யாணமே ஆகாட்டியும் பரவாயில்லை கண்ணு. வரவங்க கிட்ட எல்லாம் நீ அவமானப்பட வேண்டாம். காலம் புறாவை நாங்க இப்படி எடுத்துட்டு போயிடுறோன்னு சொல்ல. சாப்பிடுங்க மாமா. பெரியவன் தான் செத்தாலும் தன் பொஞ்சாதி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆம்பளையை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா தன் குடும்பமே சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் மட்டும் சுகமா இருக்கணும்னு நினைக்கிற அப்பனை இங்கதான் நான் பாக்குறேன். அட ஆறாவன் நேரம் கட்ட நேரத்துல இன்னும் 10 பொண்ணு பெத்தாலும் கட்டி கொடுக்க என்கிட்ட பணம் காசு இருக்கு. இந்த மாப்பிளை போனா என்ன, வேற மாப்பிளை பாரு. நீ ஒரே பொஞ்சாதியோட வாழ்ந்து 20 பொண்ணுங்களை பெற்றிருந்தாலும் எல்லாரையும் ஒழுக்கமா கட்டி கொடுத்துக்க முடியும். நீ பல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் இந்த குடும்பத்தை ஒரு பொண்ணை கட்டிட்டு போறதுக்கு எந்த மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறான். அட அவனுங்க மடப்பயலுங்க. ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்துவேன் அப்படின்னு அள்ளிட்டு போயிட்டான், என்ன மாதிரி வாழ்ந்துவேன் அப்படின்னு அழிஞ்சு போயிட்டான். தசரத ஒருத்தியோட இருந்திருந்தா ராமன் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டிருக்க மாட்டான். ராவண ஒருத்தியோட இருந்திருந்தா இலங்கை அழிஞ்சிருக்காது. கோவல ஒருத்தியோட இருந்திருந்தா மதுரை எரிஞ்சிருக்காது. நீ ஒருத்தியோட இருந்திருந்தா என் தங்கச்சி மாடுகள்லாம் மூலையில உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காது. இல்ல, என் உடம்புல தெம்பு இருக்கு, நான் எத்தனை பொண்டாட்டி வேணா கட்டிக்குவேன். ஆடு மாடு நாய் பன்னிங்கெல்லாம் கூட தான் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் பல ஜோடிகளை சேர்த்துக்குது, பல குட்டிங்களை போட்டுக்குது. அதுவா வாழ்க்கை? பொஞ்சாதிக்கு உடம்ப கொடுக்கறது வாழ்க்கை இல்லையா, மனசை கொடுக்கறது தான் வாழ்க்கை. கடவுள் ஒரு மனசை தான் கொடுத்திருக்கான், அதை ஒருத்திக்கு தான் கொடுக்க முடியும், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இருக்க முடியும். சரிடா, நீ ராமனா இருந்துட்டு போ, நான் வேணாம் நான் சொல்றேன். நான் உங்க அப்ப தசரதா வாழ்ந்துட்டு போறேன். உன்னை அப்பன்னு சொல்றது எனக்கு கேவலமா இருக்கு. அடி செருப்பாத நாய, அப்படி கேவலப்பட்ட வீட்டுல நீ ஏண்டா இருக்கணும்? வெளியே போடா. எல்லா காரியத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்கிற மூத்த பிள்ளைய இப்படி பொசுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிவிட்டியாலே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏய், பேசாம போறியா இல்ல உன்னையும் தாலி அறுத்து வெட்டி விட்டுட்டுமா? இவ்வளவு காலம் பொறுமையா இருந்த புண்ணியவதியவே தாலி எடுத்துக்கிட்டு விரட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் எதுக்காக இங்க இருக்கணும்? நாங்களும் எங்க பிள்ளையோட போறோம். வாக்கா போகலாம். ஏற்கனவே அப்பாவனால பல தடவை தங்கச்சிங்க கல்யாணம் தரப்பட்டு போச்சு. இப்ப நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு என் கூட வந்துட்டா புருஷனை விட்டுட்டு போனவங்க பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்கும்னு அதை காரணம் காட்டி என் தங்கச்சிங்க கல்யாணம் நின்று போயிடும். என்ன கஷ்டமா இருந்தாலும் நீங்களும் அங்கதான் இருக்கணும். அதான் அண்ணே, நானும் கூட வரேன். எங்களையும் கூட்டிட்டு போயிருக்கண்ணே.
இலே, அவனை நம்பியா போறீங்க? அவனை நம்பி போனீங்க, அடுத்த வேளை சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். அடி நாயே! எலே, சொத்து பத்து இருந்து என்னடா பண்ணுவே சோம்பேறி நாயே? அத கட்டி காக்குறதுக்கு என் பேரை மட்டும் இல்லைன்னா நீ சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்டா. ஐயா மாணிக்கம், ஐயா மனசுங்க இருக்கிற இடத்துக்கு போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க சாமி. கொஞ்சம் இரு அப்பத்தா. விருமாண்டி, இப்ப போறேன்னு சொல்லாத. திருப்பி வருவேன். எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது. வந்தே உன்னை வெட்டியே புடுவேன். Ha ha ha!